இங்க ஒரு சின்ன பையன் ஆத்தோரத்துல நிறைய பறவைங்க செத்து கிடக்கிறத பாக்குறான். அதுங்களை யாரோ வேட்டையாடி துப்பாக்கில சுட்டிருக்காங்க. அதனால 3 குஞ்சுங்க மட்டும் தாய் இல்லாம அனாதையா ஓரமா இருக்கிறத கவனிக்கிறான். இங்கே விட்டு அதுங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம வெயில்ல இருந்து இறந்து போயிடும். சோ அதுங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இவன் கையோடய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்து அதுங்களுக்குன்னு ஒரு மரப்பெட்டியை ரெடி பண்ணி அதுக்குள்ள வச்சிடறான். அதுக்கப்புறம் நிறைய மீனுங்களை ஒரு மிஷின்ல அரைச்சு அதை ஒரு சிரஞ்சில எடுத்து அதுங்களுக்கு ஊட்டி விடுறான். சாயங்காலம் அவனோட அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட இவன் எடுத்துட்டு வந்த 3 குஞ்சுகளை காட்டுறான். அன்னையில இருந்து அவனோட அப்பாவும் அதுங்களை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்படியே கொஞ்சம் மாசம் கழிச்சு பார்த்தா அதுங்க பெருசா வளர்ந்து இன்னைக்கு அதுங்களே மீன் எடுத்து சாப்பிடுற ஸ்டேஜுக்கு வந்துருது. தினமும் இந்த பையன் அதுங்க கூட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கான். அதுங்களுக்கு எப்படி பறக்கணும், கடல்ல எப்படி மீனை பிடிச்சு சாப்பிடணும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறான். ஒரு நாள் இவனோட அப்பா அந்த பறவைங்களை அதோட கூட்டத்தோட சேர்த்தறணும், அதுதான் அதோட வீடுன்னு சொல்லி இந்த பையனுக்கு புரிய வைக்கிறாரு. இவனும் அதுங்களை பிரிய மனசு இல்லாம கூட்டிட்டு போய் அதுங்க இருக்கிற கூட்டத்தோட விட்டுட்டு வந்துடுறான். அன்னையில இருந்து இவனுக்கு எப்பயுமே அதுங்க நினைப்பாவே இருக்கு. திடீர்னு பார்த்தா அதுல இருந்து ஒண்ணு மட்டும் இவனை தேடி இவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருது. ஒரு நாள் இவனோட அப்பா கடலுக்குள்ள போயிருக்கும் போது புயல் மழையில மாட்டிக்கிறாரு. அப்ப கடலுக்குள்ள இருக்கிற அவனோட அப்பாவை கரைக்கு இழுத்துட்டு வரதுக்காக இதுகிட்ட ஒரு சின்ன கம்பியை கொடுத்து அனுப்புறான். அதுவும் அந்த கம்பியை இறுக்கமா கவ்விட்டு போய் கடலுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கிற அவனோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு வருது. கரையில இருக்கிற அவரோட பையன் அந்த கயிறை பிடிச்சு இழுத்து அவனோட அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுறான். கிளைமேக்ஸ்ல மறுபடியும் அதே வேட்டைக்காரங்க நிறைய பறவைங்களை சுடுறத பார்த்ததும் இது அவங்க கூட சண்டை போட போகுது. அந்த கோவத்துல அவனுங்க இதையுமே சுட்டுறானுங்க.